ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, என்னத்தான் செய்வது என்றே எனக்கு புரியவில்லை. என்னுடைய சொந்தத்தில் இருப்பவர்கள் எல்லாம் திடீர் திடீர் என்று பணக்காரனாக ஆகுகிறார்கள். ஆனால் எனக்குத்தான் ஒன்றுமே புரிவது கிடையாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் என்று நான் முயற்சி செய்யாததே கிடையாது. எல்லா விஷயத்திலேயும் முயற்சிகளை செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் நான் உருப்பிட்டிருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் நான் செய்தது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது என்று என்னால் வாய் திறந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவித்து இருக்கிறேன். தயவு செய்து ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கள். கண்டிப்பாக நீங்கள் காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் நானும் வந்திருக்கிறேன். சாயி, மற்றவர்கள் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள், எனக்கும் அந்த வழியை காட்டுங்கள் என்று நீ சொல்வது புரிகிறது. ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ பேசினால் நான் எப்படி என்ன செய்ய முடியும்? ஆனாலும் உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு ஒரு விஷயமானது பிடிக்காது. எனக்கு அவனுக்கு செய்தீர்கள் எனக்கு செய்யுங்கள், இவனுக்கு செய்தீர்கள் எனக்கு செய்யுங்கள் என்று எப்பொழுதும் இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துவது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு வேண்டுமா? தாராளமாக கேளுங்கள். செய்வதற்குத்தானே நான் இருக்கிறேன். மற்றபடி நான் எதற்கு இருக்கிறேன்? நான் செய்யும் இடத்தில் இருக்கிறேன், நீங்கள் பெரும் இடத்தில் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னிடம் தாராளமாக எது வேண்டுமானாலும் கேட்கலாம். அதில் எந்த ஒரு சிறிய அளவுக்கு கூட சந்தேகங்கள் வேண்டாம். உன்னுடைய ஆசைகள் என்னவென்பது நான் அறிவேன். அந்த ஆசைகளுக்கு தகுந்தது போலவே உனக்கான தீர்வுகளையும் உனக்கான அனைத்து விஷயங்களையும் நானே காமிப்பேன். இப்பொழுது உனக்கான கேள்வி, எவ்வளவோ விஷயம் செய்கிறேன், ஆனால் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவது? என்னோடு தான் இருந்தான், அவனுக்கும் வேலை இல்லாமல் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் திடீரென்று எப்படி வாழ்க்கையில் முன்னேறினான்? என் சொந்தத்தில் இப்பொழுது அவன்தான் பெரிய ஆளாகவே இருக்கிறான். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று கேட்கிறீர்கள். அப்புறமும் ஒரு கேள்வி வருகிறது, அவன் என்ன நல்ல விஷயம் செய்து விட்டானா? நான் நல்ல விஷயம் செய்யவில்லையா என்ற ஒரு கேள்வி. நல்ல விஷயம் செய்கிறீர்கள், கெட்ட விஷயம் செய்கிறீர்கள். இதெல்லாம் உங்களுடைய பாவ கணக்குகளிலும் நல்ல கணக்குகளிலும் எழுதுவது. ஆனால் உன்னுடைய உறவானவன், உன் சொந்தத்தில் இருப்பவன் திடீரென்று முன்னேறுவதற்கு காரணம் இந்த ஒரு விஷயத்தை செய்துதான் அவன் முன்னேறினான். இந்த ஒரு விஷயத்தை செய்ததினால் மட்டும்தான் அவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது. அது என்ன செய்தான், ஏது செய்தான் என்பதை விளக்கமாகவும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீ புரிந்து கொள்வாய் என்று நான் நம்புகிறேன். நான் சொல்லும் விஷயங்கள் உனக்கு ரகசியமாக இருக்கட்டும், உனக்கு தெரியட்டும். ஆனால் மற்றவர்களுக்கு இதை சொல்லக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய கர்ம வினையோ முடிந்து விட்டது, நல்ல நேரமோ ஆரம்பித்து விட்டது. இதை நீ மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவரவர்களுடைய கர்ம வினை எப்படி இருக்கும் என்பது உனக்கு தெரியாது. அதனால் உன்னுடைய பெயரை எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். அதாவது, நீ சமீப காலமாக ஒன்று கவனித்தாயா? உன்னுடைய உறவுகளில் இருக்கும் ஒருவன் அடுக்கடுக்காக படிப்படியாக முன்னுக்கு வந்து கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோன்றியது, என்னடா இது வாழ்க்கையில் இவன் மட்டும் இப்படி முன்னுக்கு வருகிறானே என்று. அதற்கெல்லாம் காரணம் ஒன்றுமே அல்ல, அவன் செய்யும் சில விஷயங்கள் தான். அந்த விஷயங்கள் என்னவென்றால், காலம் முழுவதும் தெய்வத்தை முழுமையாக நம்ப வேண்டும். முதலில் தெய்வத்தை முழுமையாக நம்ப வேண்டும். அடுத்த ஒரு விஷயம், குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை போய் பார்த்துவிட்டு வர வேண்டும். எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் வெள்ளி செவ்வாய் 5:30 மணிக்கு, அதாவது சாயங்காலம் 5:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் விளக்கு ஏற்றி பூஜைகளை செய்ய வேண்டும். இதில் எல்லாவற்றிலும் முக்கியமானது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்திற்கு வருஷத்திற்கு ஒரு முறை போய் தெய்வத்தை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். போவது மட்டும் ஒரு விஷயமும் அல்ல. அங்கு போய் நீ இப்பொழுது நான் சொல்லும் விஷயம் சொல்கிறேன் பார், அதுதான் மிகப்பெரிய விஷயம். நீ கோவிலுக்கு போகுவதற்கு முன்பு கடைக்கு போய் உருண்டை வெல்லத்தை வாங்கி வந்து வைத்துக்கொள்.
வாங்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டில் வைத்து அதற்கு பிறகு உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து விடு. அவர்கள் சக்கரை பொங்கலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பிரசாதத்திற்கு உபயோகப்படுத்துவார்கள். இதனால் உன்னுடைய காரிய தடைகள் நீங்கும். சந்தோஷமானது இல்லாமல் இருந்தால் வரும், துக்கங்கள் விலகும், எதையும் இழக்க மாட்டாய், நன்மைகள் அடைவாய், வசதியாக மாறுவாய், கேட்ட நேரத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். இது எல்லாமே அந்த ஒரு விஷயத்தினால் நடக்கும். இது நான் உன்னிடம் பொய் சொல்வதற்கு அவசியமல்ல, உண்மையை மட்டுமே தான் சொல்கிறேன். இது பொய்யே அல்ல. நிறைய பேர் நினைக்கலாம் இதெல்லாம் பொய் என்று. இதை செய்து விட்டு வா. உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை கண்குளிர நீயே பார்ப்பாய். யோசி, எத்தனையோ விஷயத்தை எல்லாம் பார்த்துதான் வந்தாய். இந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாமே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீ சுதாரிப்பாகத்தானே இருக்கிறாய். இந்த ஒரு விஷயமும் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு செய். இது நீ உண்மையாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம். இதெல்லாம் பொய் என்றால் இப்படியே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்வேன், அதை செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம்தான். அது மட்டுமல்லாமல் இதெல்லாம் செய்யாமல் அவன் மட்டும் இப்படி முன்னுக்கு வந்தான், திடீரென்று இப்படி அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நினைக்கிறாய். உன்னால் உடனே போக முடிந்தால் உடனே போ. இல்லை, ஒரு மாதம் கழிச்சு தான் போக முடியும்னா ஒரு மாதம் கழிச்சு போ. ஆனால் வருஷத்திற்கு ஒரு முறை, எவ்வளவு தூரமாக இருந்தாலும் வருஷத்திற்கு ஒரு முறை உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த ஒரு விஷயத்தை நீ செய்துவிட்டு வருவதன் மூலமாக பல நன்மைகளும் பல மாற்றங்களையும் நீ காண்கிறாய். இதில் எந்த ஒரு சிறிய பயமும் வேண்டாம். எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் தூக்கி போடுங்கள். எல்லாவற்றுக்கும் வழி உண்டு. எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் உண்டு. எதற்குமே மாற்றமில்லை, எதற்குமே எந்த ஒரு விஷயமும் இல்லை என்று நினைக்காதீர்கள். நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள். எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள். நான் எது விஷயத்தை எல்லாம் உனக்கு சொல்கிறேனோ அந்த விஷயத்தை எல்லாம் நீ புரிந்து கொள்ளலாம். அதை செய்து வரும் பொழுது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இது இன்று உன்னுடைய காதுக்கு வந்தது என்று நினைத்து சந்தோஷப்படு. எல்லாமே நல்லதுக்கே. ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறும். மாறாதது என்பது இல்லை. இந்த மாதிரி தான் தங்கமே. ஒவ்வொரு விஷயங்களும் தெரிய வரும். நேரடியாக வந்து எந்த தெய்வமும் உனக்கு சொல்லாது. அசிரீரியாக சில வழிகளில் தான் உனக்கு அனைத்தும் தெரிய வரும். அதே போல தெரிய வந்தது என்று எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக வருஷத்திற்கு ஒரு முறை போய் உன்னுடைய குலதெய்வத்தை சந்தித்து அங்கு வெள்ளத்தை கொடுத்து வா. உன்னால் முடிந்தால் 1 கிலோவோ, உன்னால் முடிந்தால் அரை கிலோவோ, எது உனக்கு முடியுமோ அதை செய்தாலே போதும். அளவுக்கு மீறி செய்ய வேண்டும் என்பது தெய்வம் சொல்லவில்லை. முக்கியமாக கடனை வாங்கி எல்லாம் செய்ய வேண்டும் என்பது தெய்வம் ஒரு நாளும் சொல்வதில்லை. அதனால் எந்த ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்ய முடியுமோ அதை செய். கண்டிப்பாக நன்மை நடக்கும். உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்த மாதிரி நடக்கும். சந்தோஷமாக இருங்கள். ஒவ்வொரு காலமும் இனிமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமான சந்தோஷங்கள் மட்டுமே. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.